கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? வேதம் சொல்கிறது, நீதிமானின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா? தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறாரா? நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள், செயல்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். அவருடைய முகத்தை மறைத்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அக்கிரமங்கள் இருக்கும் என்றால் தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய கிரியைகளிலே பொல்லாத காரியங்கள் காணப்படுகிறது. இருதயத்திலே தீங்கான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொருளாசைகள், விபச்சார எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு சித்தமானதை நாம் செய்யும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு ஒருபோதும் தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. நாம் தேவ சித்தம் செய்கிறோமா? நாம் செய்கிற செயல்கள், கிரியைகள் தேவ சித்தம் தானா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வதினாலே, பாவத்திலே அடிமையா இருப்பதினாலே ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொய்யான காரியங்களை பின்பற்றுவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, வீணான காரியங்களை பின்பற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் வராது. தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கபடிக்கு காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலக பாவங்களுக்கு, துன்மார்க்க ஜீவியத்திற்கு, அசுத்தமான காரியங்களுக்கு, பொல்லாத கிரியைகளுக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களிலே, உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையாய் வாழாதபடிக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற பாவங்கள், மறுபடியும் மறுபடியும் செய்கிற துணிகரமான பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நமக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பாவத்திலே நிலைத்திராதபடிக்கு,
பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம் தேவ பக்தியுள்ளவர்களாய் வாழும்போது, தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள் எப்படி காணப்படுகிறது? கிரியையிலே பொல்லாதவர்களாக இருக்கிறோமா, அல்லது நமக்குள்ளே நற்குணங்கள் இருக்கிறதா, நற்கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று வசனம் சொல்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நம் நன்மை செய்தால், நற்கிரியைகளை செய்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். ஆனால் தீமையான காரியங்களை விதைக்கும் பொழுது அதனோட பலன் என்ன? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர, தேவன் நம்மோடு கூட பேச, அவருக்கு பிரியமாய் பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி நற்கிரியைகள் செய்வோம், நன்மை செய்வோம். தேவன் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. வேலை செய்தற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் ஒரு அனாதை போல வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பன். என் தேவன் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுங்க. என் தேவனால் மாத்திரமே அற்புதம் செய்ய முடியும். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருமிட வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வரியத்தினால் நிரப்புவீராக.
நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.